அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்திற்கு தங்களை வரவேற்கிறேன். பாண்டிமாதேவி 3ஆம் பாகம், அத்தியாயம் 8. ஒரு துயர நிகழ்ச்சி. வெள்ளத்திலும் புயலிலும் சிக்கிக்கொண்டு மீளும் வழி தெரியாமல் இறந்து போன அந்த பெண்ணின் முகத்தை உற்று பார்த்து கொண்டிருந்த குமாரபாண்டியன் பெயர் சொல்லி அலறியதை கண்டதும் சக்கசேனாபதிக்கும் புத்த பிட்சுவுக்கும் அடக்க முடியாத வியப்பு ஏற்பட்டது. முகத்தை பார்த்து இனம் கண்டு கொண்டதும் அவன் வாயிலிருந்து அலறலாக ஒலித்தது ஒரே ஒரு வார்த்தைதான். அதன்பின் அவன் வாயிலிருந்து வார்த்தை பிறக்கவே இல்லை. விழிகள் விரிய, முகத்தில் மலைப்பும் பீதியும் தெரிய, வாய்ப்பேசும் ஆற்றல் இழந்து விட்டது போல் அப்படியே அசையாமல் நின்றான் அவன். இந்த பெண்ணை உங்களுக்கு தெரியுமா? இவள் யார் என்று ஒரே சமயத்தில் சக்கசேனாபதியும் பிட்சுவும் அவனை நோக்கி கேட்டார்கள். சிறிது நேரம் அவன் கேள்வியையே காதில் போட்டுக்கொள்ளாதவன் போல் மலைத்தபடியே நின்ற ராஜசிம்மன் பின்பு மெல்ல தலை நிமிர்ந்தான். சக்கசேனாபதி, இது என்ன பரிதாபம்! தென்பாண்டி நாட்டிலிருந்து கடல் கடந்து வந்து இறங்கி இந்த பெண் தனியாக எப்படி இங்கே வந்தாள்? இவளுடைய விதி இங்கே வந்து முடிய வேண்டுமென்றுதான் இருந்ததா என்று பரிதாபம் மிக்க குரலில் அவரை நோக்கி கூறினான். இந்த பெண் யாரென்றே நீங்கள் இன்னும் எனக்கு சொல்லவில்லையே என்று கேட்டார் அவர். சந்தேகமே இல்லை, இவள் தென்பாண்டி நாட்டு தளபதி வல்லாளத்தேவன் தங்கை பகவதி என்று பெயர். இவள் எப்படி, எதற்காக, யாருடைய உதவியால் இங்கே வந்தாள் என்பதல்லவா எனக்கு புதிராக இருக்கிறது. எப்படியானாலும் இந்த அவலக்காட்சி என் நெஞ்சை உருக்குகிறது. இந்த வயதில் இந்த பெண்ணுக்கு இப்படி ஏற்பட்டிருக்க வேண்டாம் என்று தழுதழுக்க கூறிவிட்டு கண்களில் திரண்ட நீரை துடைத்து கொண்டான் குமாரபாண்டியன். இளவரசே, நீங்கள் பிழையாக அனுமானம் செய்கிறீர்கள். இவள் அந்த பெண்ணாக இருப்பாள் என்று என்னால் நம்ப முடியவில்லை. அவளாவது தென்பாண்டி நாட்டிலிருந்து இங்கே ஓடி வருகிறதாவது. தளபதியின் தங்கை மாதிரியே முக அமைப்பும் தோற்றம் உள்ள யாரோ ஒரு பெண்ணாக இருப்பாள் இவள் என்றார் சக்கசேனாபதி. எனக்கும் அப்படி சந்தேகமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த ஆண்மை மதர்ப்பும் பெண்மை நளினமும் கலந்த அழகு முகம் அந்த பெண்ணுடையது போலவே இருக்கிறதே என்று ராஜசிம்மன் கூறிய போது, சாவும் நோவும் கூட தனக்கு வேண்டியவர்களுக்கு வந்தால்தான் மனிதனுக்கு அனுதாபப்பட முடிகிறது. வேண்டாத முன்பின் தெரியாதவருக்காக அனுதாபத்தை கூட அனாவசிய செலவு செய்ய மனிதன் தயாராயில்லை என்று மனதுக்குள் எண்ணி சிரித்து கொண்டார் பிட்சு. நான் சொல்வதை நம்புங்கள், இது நிச்சயமாக தளபதியின் தங்கையாக இருக்க முடியாது. தோற்றத்திலுள்ள ஒற்றுமை உங்கள் கண்களை ஏமாற்றுகிறது. கவலையை விடுங்கள் என்று சக்கசேனாபதி உறுதியாக கூறினார். நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் நல்லதுதான். ஆனால் நமக்காக அப்படி இருக்குமா? இந்த பாவி பெண் நேற்றிரவு அடிகள் சொன்னதை கேட்டு அவரோடு வந்திருக்க கூடாதா? இப்படி உயிர் விடவா அடிகள் மேல் சந்தேகப்பட்டு மழையிலும் புயலிலும் திண்டாடினாள்? ஐயோ, விதியின் கொடுமையே என்று புத்தபிட்சுவிடம் பிரலாபித்தான் ராஜசிம்மன். துயரம் பொதுவானது. யாராயிருந்தாலும் மனம் மருந்தி கலங்க வேண்டிய இளமை சாவு இது. ஆனாலும் நம் கையில் என்ன இருக்கிறது? நாம் துன்பங்களை காணவும் நுகரவும் உண்டாக்கவுமே பிறந்தவர்கள், வெறும் மனிதர்கள் என்று உணர்ச்சி கொந்தளிக்கும் சொற்களால் ராஜசிம்மனுக்கு ஆறுதல் கூறினார் பிட்சு. நாம் என்ன செய்யலாம்? நேற்றிரவு அவ்வளவு மழையிலும் காற்றிலும் இந்த பெண்ணின் ஓலம் கேட்டதும் நம் உயிர்களை கூட பொருட்படுத்தி பயப்படாமல் எழுந்து உதவ ஓடி வந்தோம். தண்ணீர் உடைப்பு நம்மை தடுத்து விட்டதே. புத்திசாலி பெண்ணாயிருந்தால் பிட்சு கூப்பிட்ட போது இக்கரைக்கு வந்திருக்க வேண்டும். பாவம், விதி முடிகிற சமயத்தில் அறிவு கூட நல்லது கெட்டதை பகுத்துணராமல் பிறழ்ந்து விடுகிறதே. இல்லையானால் கள்ளம் கபடம் அறியாத இந்த அடிகளை பற்றி ஐயமுற்று பயந்திருப்பாளா இவள் என்று சக்கசேனாபதியும் சோகத்தோடு சொன்னார். ஆறுதல்களையும் மீறி இறந்து கிடக்கும் அந்த பெண்ணுடல் பகவதியுடையதுதான் என்று குமாரபாண்டியன் மனம் உறுதியாக எண்ணியது. ஆனால் அதை திடப்படுத்திக் கொள்ள இன்னும் சரியான சான்று இருந்தால் சந்தேகம் தீர்ந்துவிடும். தளபதி வல்லாளத்தேவனின் தங்கையை நன்றாக பார்த்து பழக்கப்பட்டு அடையாளம் சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தால் அவள்தானா என்பதை இப்போதே உறுதிப்படுத்தி கொண்டு விடலாம். ஆனால் அவன் ஒருவனை தவிர அவளை அடையாளம் தெரிந்தவர்கள் யார் இருக்கிறார்கள் அங்கே? ராஜசிம்மன் மனதின் உணர்ச்சி பரப்பெல்லாம் சோகம் கவ்விட மேலே என்ன நினைப்பதென்று தோன்றாமல் மயங்கி நின்றான். சக்கசேனாபதி, எனக்கு தெரிந்த பெண்களுக்குள்ளே வல்லாளத்தேவனின் தங்கைக்கு ஒரு தனி குணம் உண்டு. பெண்ணின் அழகும் ஆணின் நெஞ்சுரமும் கொண்டவள் அவள். ஒரு பெரிய வீரனின் தங்கை என்று சொல்வதற்கேற்ற எல்லா லட்சணங்களும் பகவதியிடம் உண்டு.
என்று கண்ணீர் மல்க கூறினான் அவன். நீங்கள் மனதை தேற்றிக்கொள்ளுங்கள். இறந்து கிடப்பது அந்த பெண்ணாக இருக்க முடியாதென்றே எனக்கு தோன்றுகிறது. நாம் இந்த விவரத்தை தமனன் தோட்டத்தில் விசாரித்து உறுதி செய்து கொள்ளலாம். இவள் பகவதியாயிருக்கும் பட்சத்தில் தமனன் தோட்டத்துறையில் வந்து இறங்கினால்தான் இந்த பாதையாக புறப்பட்டிருக்க முடியும். இந்த பெண்ணை அடையாளம் சொல்லி இவள் எப்போது, யாருடன், எந்த கப்பலில் வந்து இறங்கியிருப்பாள் என்று கப்பல் துறை ஊழியர்களிடம் விசாரிப்போம். அந்த விசாரிப்புக்கு கூட அவசியமில்லை. ஏனென்றால் இவள் பகவதியாயிருந்து கப்பலில் தென்பாண்டி நாட்டிலிருந்து வந்திருந்தால் தமனன் தோட்டத்துறையிலேயே கப்பலை விட்டு கீழிறங்க முடியாமல் நம் வீரர்கள் சிறைப்பிடித்து நிறுத்தியிருப்பார்கள். நான் தான் கப்பலை தடுத்து நிறுத்தும்படி கண்டிப்பான கட்டளையிட்டு வந்திருக்கிறேனே. நேற்றைக்கு முன்தினம் இரவு தமனன் தோட்டத்திலிருந்து எனக்கு வந்த தகவலிலிருந்து ஒரே ஒரு கப்பல்தான் பிடிபட்டிருப்பதாக தெரிகிறது. அந்த கப்பலில் வந்திருந்தால் இந்த பெண்ணை இறங்கி வர விட்டிருக்க மாட்டார்களே என்று சக்கசேனாபதி விளக்கமாக சொன்னபோது அவர் சொல்கிறபடியே இருக்கலாம் என்று ராஜசிம்மனுக்கும் தோன்றியது. ஒரே மாதிரி முக அமைப்பும் தோற்றமும் உள்ள பெண்கள் வேறு இடங்களில் இருக்க முடியும். இறந்து கிடக்கும் பெண் பகவதியை போன்ற தோற்றமுடைய வேறொருத்தியாகவும் இருக்கலாம் என்று நினைத்து மன அமைதி அடைய முயன்றான். மனதின் வேதனையும் குழப்பமும் பிடிவாதமாக தணிவதற்கு மறுத்தன. சலனமில்லாத முகபாவத்தோடு நின்று கொண்டிருந்தவர் புத்தபிட்சு ஒருவர்தான். நன்றாக பழுத்த பழங்களெல்லாம் உதிராமல் இருக்கும்போது காற்றின் கொடுமையால் பிஞ்சுகளும் காய்களும் மரத்திலிருந்து உதிர்ந்து விடுவதுண்டு. தோல் சுருங்கி நரை திரை மூப்பு கண்டவர்களுக்கெல்லாம் வராத சாவு இளைஞர்களுக்கு வந்துவிடுகிறது. அவரவர்களுக்கென்று அளந்து வகுத்த நாட்களுக்கு மேல் யாரும் வாழப்போவதில்லை என்று உலக நியாயங்களை எண்ணி பார்த்து கலக்கத்தை தவிர்த்தவர் அவர் ஒருவர்தான். இந்த சோக முடிவை எண்ணி கலங்கி இப்படியே நின்று கொண்டிருந்தால் செயலும் பயனும் நிறைந்து நம் நேரம் கடந்து போய்விடும். நாம் தமனன் தோட்டம் போக வேண்டுமே என்று தங்கள் காரியத்தை நினைவுபடுத்தினார் சக்கசேனாபதி. குமாரபாண்டியன் குனிந்த தலை நிமிராமல் நீண்ட பெருமூச்சு விட்டான். இனியும் இப்படி செயலிழந்து கவலைப்பட்டு நிற்பதில் பயனில்லை. வாருங்கள், யாராயிருந்தாலும் இறந்து கிடக்கும் இந்த பெண் குழந்து நம்முடைய பரிதாபத்துக்கும் இரக்கத்துக்கும் உரியவள். செய்ய வேண்டியதை செய்துவிட்டு நம் வழிகளில் நாம் நடப்போம் என்று சொல்லிவிட்டு தண்ணீர் ஓடி அரித்திருந்த ஒரு பள்ளத்தில் அந்த பெண்ணின் உடலை எடுத்து இட்டார் புத்தபிட்சு. சக்கசேனாபதியும் அவருமாக இரு பக்கங்களிலும் உட்கார்ந்து கைகளால் மண்ணை தள்ளி குழியை மூட ஆரம்பித்தார்கள். மண்ணோடு அவர்கள் கண்ணீரும் குழியில் சிந்தியது. புதரில் மலர்ந்திருந்த காட்டுப்பூக்கள் சிலவற்றை கை நிறைய பறித்து கொண்டு வந்து அந்த குழிக்குள் சொரிந்துவிட்டு முகத்தை மூடிக்கொண்டு விசும்பினான் ராஜசிம்மன். தம்பி, உணர்ச்சியை அடக்கு. நீ முகத்தை மூடிக்கொண்டு அழுவதை பார்த்தால் இவள் நீ நினைக்கிற பெண்ணென்றே உன் மனம் நம்பிவிட்டதாக தெரிகிறது. மண்ணை சொரிந்தாலும் மலரை சொரிந்தாலும் வேறுபாடு தெரியாத நிலையை இந்த பெண் அடைந்து விட்டாள். உன் அனுதாபத்திற்குரிய உயிர் இப்போது இந்த உடம்பில் இல்லை. இது எலும்பு சட்டம் வேந்து நரம்பு நூலிட்டு தைத்த தோல் பை. இந்த கரிய கூந்தலும் நீல நெடுங்கண்களும் கோல புருவமும் காலக்கனலெறியில் அழியும் மாயங்கள். இந்த பெரியவர் அடிக்கடி உன்னை இளவரசே என்று கூப்பிடுவதிலிருந்து நீ ஒரு அரசகுமாரன் என்று தெரிகிறது. ஆளும் குடியிற் பிறந்தவனுக்கு இறுகிய மனம் வேண்டுமென்று அரசியல் நூல்கள் சொல்லும். நீயோ துன்பங்களை கண்டபோதெல்லாம் இப்படி நெகிழ்ந்து விடுவாய் போலிருக்கிறது. உன் மனதில் நான் சொல்லும் முறைகளை பதித்து கொள்ளப்பா என்று குழியில் மண்ணை தள்ளிக்கொண்டே கூறினார் புத்தபிட்சு. அப்போது நீல நிறத்தனவாய் நெய்யணிந்து போதவிழ்ந்து கோலங்குயின்ற குழல்வாழி நெஞ்சே, கோலங்குயின்ற குழலும் கொழுஞ்சிகையும் காலக்கனலெறியில் வேம்வாழி நெஞ்சே, காலக்கனலெறியில் வேவன கண்டாலும் சால மயங்குவதன் வாழி நெஞ்சே என்று அவர் கையறு நிலையாக பாடிய பாட்டு தன் நெஞ்சுக்கென்றே பாடியது போல் தோன்றியது ராஜசிம்மனுக்கு. குழியை மண் மூடிக்கொண்டது. உடல் மறைந்தது. எங்கோ சிறிது தூரம் நடந்து போய் ஒரு சிறு அரசங்கன்றை வேரோடு பிடுங்கி வந்து அந்த இடத்தில் ஊன்றினார் புத்தபிட்சு. பக்கத்தில் தேங்கியிருந்த தண்ணீரையும் வாரி இறைத்தார். பின்பு தலை நிமிர்ந்து மற்ற இருவரையும் பார்த்து சொன்னார், நாம் போகலாம். ஒரு உயிரின் கதையை மண்ணுக்குள் பத்திரப்படுத்தி விட்டோம். இதற்கு முன்னும் இப்படி எத்தனையோ உயிர்களின் கதைகளை மண் ஒளித்து வைத்து கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனையோ. மண்ணுக்கு ஒன்றும் புதிதில்லை. 3 பேரும் மௌனமாக திரும்பி நடந்தார்கள். இரவு தங்கியிருந்த கட்டிடத்தின் வாயிற்படிக்கு பக்கத்தில் போனபோது
முதல் நாளிரவு உறக்கம் வராமல் அந்த படியில் உட்கார்ந்து வாழ்க்கையின் முழுமையை பற்றி தான் பைத்தியக்காரத்தனமாக சிந்தித்த சிந்தனைகள் ராஜசிம்மனுக்கு நினைவுக்கு வந்தன. முழுமை எங்கே இருக்கிறது அது? உங்கள் இருவருக்கும் வேண்டிய குதிரைகள் இருக்கின்றன. நான் நடந்து போக வேண்டியவன், எனக்கு விடை கொடுங்கள் என்று அந்த இடத்துக்கு வந்ததும் புத்தபிட்சு விடை பெற்று கொண்டார். பிரிந்து போகும் முன் மீண்டும் அவர் ராஜசிம்மன் முகத்தை பார்த்து, தம்பி, கவலையை விடு, நீ அரசகுமாரன். ஆயிரக்கணக்கான உயிர்களை கொல்லும் போரில் கூட கலங்காமல் இருக்க வேண்டியது உனக்கு அறம். இந்த ஓர் உயிருக்காகவே இப்படி மயங்கி சோர்கிறாயே, போ, உன் காரியத்தை பார்க்க கிளம்பு என்றார். சிறிது நேரத்தில் மழையாலும் காற்றாலும் சிதைந்த காட்டு வழியில் அவர்கள் குதிரை பயணம் தொடங்கியது. காலக்கனலெறியில் வேம்வாழி நெஞ்சே என்ற புத்தபிட்சுவின் சொற்கள் மனத்தளத்திலிருந்து நீங்காமல் ஒலிக்கூத்தாட சிந்தனை கவியும் மனத்தோடே சென்றான் குமாரபாண்டியன். நடுவழியில் நிகழ்ந்த அந்த துயர நிகழ்ச்சி புலனறுவையிலிருந்து புறப்படும் போதிருந்த உற்சாகத்தை இருந்த இடம் தெரியாமல் அழித்துவிட்டது. புத்தபிட்சுவின் வார்த்தைகள் வாழ்க்கையின் முழுமையை பற்றி அவன் முதல் நாள் நினைத்த அதே நினைவுகளை வேறொரு விதத்தில் அவனுக்கு திருப்பி கூறுவது போல் ஒலித்தன. அந்த வார்த்தைகளை நினைத்து கொண்டே பயணத்தை தொடர்ந்தான் அவன். இந்த சோக நிகழ்ச்சியை உண்டாக்குவதற்கென்றே நேற்று மழையும் காற்றும் வந்தனவா? இந்த சோகத்தை எதிர்பார்த்தே நேற்றிரவு அவன் மனத்தில் வாழ்வின் முழுமையை பற்றிய அந்த தோற்றங்கள் உண்டாயினவா? ஒன்றும் புரியவில்லை. அப்போது அவன் மனநிலை எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்தவர் போல சக்கசேனாபதியும் பேசாமல் உடன் வந்து கொண்டிருந்தார். அவர்கள் இருவரும் தமனன் தோட்டத்து கப்பல் துறையை அடைவதற்கு சிறிது தொலைவு இருக்கும்போதே ஈழ நாட்டு கப்பற்படை வீரர்கள் சிலர் எதிரே வந்து அவர்களை சந்தித்து விட்டனர். அவர்களை சந்தித்தவுடனே ஆவலோடு, நீங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கும் கப்பலில் வந்திருப்பவர்கள் யார்? அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? இந்த ஒரு கப்பலை தவிர வேறு ஏதாவது கப்பல் வந்ததா? இந்த கப்பலில் சில நாட்களில் யாராவது ஓர் இளம்பெண் தனியாக வந்து இறங்கி இந்த காட்டு வழியில் புறப்பட்டதை நீங்கள் பார்த்தீர்களா என்று எத்தனை சந்தேகங்கள் தன் மனதில் இருந்தனவோ அத்தனைக்கும் சேர்த்து கேள்வி கேட்டார் சக்கசேனாபதி. இந்த சில நாட்களுக்குள் இங்கு வந்ததே இப்போது பிடிபட்டுள்ள ஒரே கப்பல்தான். கப்பல் விழிஞத்திலிருந்து வருகிறதென்று அறிந்தோம். அதில் ஒரு முன்குடுமிக்கார மனிதரும் ஓர் இளம்பெண்ணும் இன்னொரு இளைஞனுமாக 3 பேர் வந்தார்கள். ஆனால் கப்பலில் பிடிப்பட்ட தினத்தன்று மாலை அந்த இளைஞன் மட்டும் காணாமல் போய்விட்டான் என்று கடற்படை வீரர்கள் பிடிப்பட்ட கப்பலின் நிலையை விவரித்து மறுமொழி கூறினர்.